அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ உயராக பணியாற்றுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2019 அதாவது 2019-20 கல்வியாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற தொகுப்பூதியம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் வரிசையாக அதுக்கு அடுத்தது இன்க்ரிமெண்ட் எந்தெந்த டைமில் போட்டாங்க. இது வந்து 6/8/2019 அறிவித்தது. அது மாதிரி வந்து அப்போதைய நியமனத்துக்கு வந்து சொல்லப்பட்டது என்னென்னா 1883 சுழற்சி ஒன்றில் படிப்புரியும் கௌரவ உரையாளருக்கு 2018-19 கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து மாத ஊதியமாக பெறப்பட்டு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து முறையான உதவி பேராசிரியர் நியமனம் செய்யப்படும் வரை அது கல்வியாண்டு இறுதி நாள் இவற்றில் எது முந்தியதோ பணியமர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது 2 அரசாணை, அதாவது 2018-19 உள்ள 2 இது சொன்னோம். மேலே படிக்கப்பட்ட 2வது அரசாணை பார்த்திங்கன்னா 2019 இருக்கும். இது வந்து 2018-19 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கூடுதலாக 540 கௌரவர்களை பணியமர்த்த அனுமதி வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி 3வது படிக்கப்பட்ட அரசாணை அப்படின்னா இது வந்து 2019 மே மாதம் 13ஆம் தேதிக்கு உள்ளது சொன்னது. ஸோ 2019-20க்குள்ளே துவக்கத்திலேயே 2653 காலி பணியிடங்கள் உள்ள நிலையும் மாணவரின் நலன் கருதி உதவி பேராசிரியர் நியமிக்கப்படும் வரை 2653 கௌரவ உரையாளர்கள் பணியமர்த்தி கொள்ள அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். அது மாதிரி அவங்களுக்கு அரசு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்தது போல் அவங்களுக்கான பணியமர்த்தி கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய தொகுப்பூதியமாக 15,000 ரூபாய் அப்படிங்கிறது மாத ஊதியமாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2022 நவம்பர் 25ஆம் தேதி வந்து சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 2022-23 கல்வியாண்டில் 1895 கௌரவர்களை நியமனம் செய்தல், அனுமதி அளித்தல் மற்றும் தொகுப்பூதியம் வழங்க நிதி வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா காலி பணிகளை முறையாக நியமனம் செய்யப்படும் வரை சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே வந்து 2021-22 அனுமதிக்கப்பட்ட 2423 கௌரவ உரையாளர்கள் அனுமதியும் அதற்கான செலவினம் மாத ஊதியமாக 20,000 ரூபாய் அப்படிங்கிறது ஜூனை தவிர்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் 2022-23 கல்வியாண்டில் 1895 கௌரவர்கள் சுழற்சி ஒன்றில் தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கி கௌரவர்களாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரியில் அவங்க தொகுப்பூதிய அடிப்படையில் 11 மாதங்களுக்கு தற்காலிகமாக நியமனம் செய்துள்ளனர் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் இந்த மொத்த 2021-22 கல்வியாண்டில் 2423 கௌரவர்களும் அதே மாதிரி 1895 கௌரவர்கள் வந்து புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிறத, அதாவது இது வந்து நவம்பர் 2025 அதே மாதிரி வருடம்னு பார்த்திங்கன்னா 2022 அது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் தான் இது நடக்க ஆரம்பிச்சு. அப்போ புதிய ஊதியம் பார்த்திங்கன்னா 2022 அந்த காலகட்டத்தின் கணக்கிடு பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் மாத ஊதியமாக கொடுத்துருந்தாங்க. இது 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி. ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ரெனுமரேஷன் வந்து ஃபுல் டைம் டெம்பரரி ஃபேக்கல்ட்டி கான்ட்ராக்ட் பேசிஸில் பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இவங்களுக்கு வந்து ரெனுமரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற கன்சால்டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா 261 2/9/2023 அப்போ பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்படிங்கிறதுல வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஜிஓ நம்பர் 290 பார்த்திங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், அதே போல் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் 2வது பண்ணதில் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் காலேஜஸ்க்கும் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாயிலிருந்து வந்து 20,000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து 1/1/2020 அவங்களுக்கு வந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15,000 20,000 ரூபாய் அப்படிங்கிறத அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கான ரிவிஷன் பே இப்போ வந்து அதுக்கப்புறம் ரிவிஷன் பேங்கிறது வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ்னு பொறுத்தளவு ஏஐசிடி நாம்ஸு அண்டு
எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அப்ரூவல் இஓஏ இதெல்லாம் அப்ரூவல் வந்து இது இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக்கல் காலேஜஸ்க்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இந்த சம் ஆஃப் எவ்வளோங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதேமாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல் மொத்தம் கௌரவ வீரர்கள் 5713 பேர், ஷிஃப்ட் 2வில் பார்த்தீங்கன்னா 1661 பேர், மொத்தமாக சேர்த்திங்கன்னா 7374 பேர் வந்து காலேஜ் எஜுகேஷனில் போஸ்ட் ஆஃப் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இவங்க எல்லாமே சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் மொத்தமாக 7373 பேர், ஷிஃப்ட் 1ல் 5713 பேரும், ஷிஃப்ட் 2வில் 1661 பேரும் இருந்தாங்க. இதில் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸாக இருந்ததை வந்து கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்து 6 போஸ்ட் கெஸ்ட் லெக்சர் சேங்ஷன் பண்ணதுங்க. இதையும் சேர்த்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ப்ளஸ் இதில் வந்து ஏற்கனவே இதில் மென்ஷன் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து பர் மந்த் 11 மந்த்துக்கு சேலரி கொடுக்குறது போது ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2024 வரைக்கும் 25,000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஏற்கனவே கன்சால்டேட் ரெனுமரேஷனாக இருந்த இந்த அமௌண்ட் வந்து 20,000லேருந்து 25 அப்படிங்கிறத அப்போ மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ வீரர்களுக்கு 50,000 ரூபாய், அதாவது இது நீதிமன்றம் வழங்க உத்தரவு பிறப்பித்ததுக்கான ஆணை வந்து ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து யுஜிசி பரிந்துரைத்த, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அரசு பல்கலைக்கழக மானியக்குழு சொன்னது மாதிரி குவாலிஃபிகேஷன் இதே முறையில் வேண்டப்பட்டு அதே மாதிரி யூஜிசி ஸ்கேல் பே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஏற்கனவே சர்க்குலராகவும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் இந்த மென்ஷனிங் போக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவர்களுக்கு 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்துருச்சு. அதேபோல் யூஜிசி நிர்ணயம் செய்த இந்த ஊதியம் வந்து 28/1/2019 முதல் அப்படிங்கிறத ஒரு அரசாணை கொடுத்துருந்தாங்க. அதே யூஜிசி நிர்ணய செய்த ஊதியம் 50,000 ரூபாய்ங்கிறது வந்து இது 28/1/2019 அனைத்து அரசு கல்லூரி மற்றும் சுயநிதி கல்லூரிக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே மென்ஷன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் February 2010 அப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் எல்லா காலேஜஸ் ரிஜிஸ்டர் த சென்ட்ரல் டீம்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆல் ஸ்டேட் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் யூஜிசி அப்படிங்கிறத உனக்கு கேர் பண்ணுறாங்க. அப்போ ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னென்னா ஸ்கீம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆனரியம் ஆஃப் கெஸ்ட் லெக்சரர் பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து யூஜிசி வந்து ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 6th பே கமிஷன் படி பார்த்திங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணி ரிவைஸ்டு கைட்லைன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவைஸ்டு பேயில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் சேலரி மற்ற இந்த ஆனரியம் பார்ட் டைம் டீச்சர்ஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கணக்கின்படி பார்த்திங்கன்னா ஒரு பர் லெக்சருக்கு 1000 rupees அப்படின்னு மேக்ஸிமம் 25,000 per month அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2010 இவங்க கொடுத்த இந்த ரூல்ஸில் மாத ஊதியம் 25,000 ரூபாய் இப்போ மாதத்துக்கு வழங்க முடியும். இதோட கைட்லைன்ஸ் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1/1/2010 இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த குவாலிஃபிகேஷன் அதே வந்து கெஸ்ட் அண்ட் பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்கனவே ப்ரெஸ்கிரைப் பண்ண ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் யூஜிசி ரெகுலேஷன் 2010 படி அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சோ அந்த ரெகுலேஷன் படி இது உண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. இது 2010. அதே மாதிரி ஜனவரி 28, 2019 பார்த்திங்கன்னா அப்போதைய யூஜிசியிலேருந்து ஒரு இதே மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க. அதே ரெஜிஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து அப்போ ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனரியம் ஃபார் கெஸ்ட் லெக்சரர் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து எவ்வளோ இதுங்கிறது இது வந்து 537வது மீட்டிங்கில் December 10, 2018 எடுக்கப்பட்ட முடிவு 7th பே கமிஷனோட முடிவின்படி அது வந்து எப்படின்னா ஆனரியம் பார்த்திங்கன்னா ஒரு லெக்சருக்கு 1,500 ரூபாய் வீதம் பர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதுவும் வந்து எப்போ எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லெட்டரில் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து எப்போ வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னா டேட் ஆஃப் இந்த லெட்டர் இஷ்யூ பண்ண தேதியிலேருந்தே இது வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டேட்டு இஷ்யூ பண்ணுற தேதின்னு பார்த்திங்கன்னா 28 ஜனவரி 2019 இது வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது கரண்ட்டில் ஊதிய உயர்வு இப்போ வந்து மாற்றப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வரிசையாக நம்ம போட ஆரம்பிக்கிறோம்.